Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அது போக அஞ்சாவதா ஒரு அப்டேட் இருக்குது. பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அப்டேட். இந்த டிஸ்லைக் பிரைவேட் ஆப்ஷன் வந்திருக்குது. சோ அது மேக்ஸிமம் YouTube ஆப் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. சோ குயிக்கா உங்களுக்கும் வந்துரும். வெயிட் பண்ணி பாருங்க வரல அப்படினு சொன்னா. சோ இந்த ஒரு அப்டேட் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது போக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 4 அப்டேட் இருக்குது. சோ அதுல 3 அப்டேட்டையும் ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோல சொல்றேன் பாருங்க. So guys, இந்த அப்டேட்ஸ் எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லதா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் இந்த மெம்பர்ஷிப்ல மெம்பர்ஸ் காட்டுறது லைக் பப்ளிக்கா காட்டுறது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நமக்கே பாத்தீங்கன்னா ஒரு So guys, first நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் அதாவது YouTube Creator Studio desktop viewல அதாவது மேஜரா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல கம்யூனிட்டி அப்படிங்கற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சேனல் கைட்லைன்ஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நம்மளே பாத்தீங்கன்னா ஓனா கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு. சோ குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றவங்க இத ரீட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா சேனல் கைட்லைன்ஸ் அப்படினு கொடுத்து வெல்கம் மெசேஜ் கொடுத்திருப்பாங்க. சோ அத நீங்க கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூணு மேஜரான கமெண்ட்ஸ் அதாவது கைட்லைன்ஸ் நீங்க கொடுக்கலாம் உங்களுடைய சேனலுக்கான கைட்லைன்ஸ். அது எப்பவுமே பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு அகைன்ஸ்டா போற மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டா மேஜரா கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோல டெஸ்க்டாப் வியூல செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அதுவும் கம்யூனிட்டி ஆப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட். உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குற மாதிரி சேனல் ஓனரே கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுல நீங்க எப்படி செட் பண்றது அப்படிங்கறதுலயும் டீடைலா இதுலயே பார்த்துக்கலாம். ஸோ அப் டு நீங்க 3 செட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுடைய சேனல் கைட்லைன்ஸ் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு மெம்பர்ஷிப்கான ஆப்ஷன். ஸோ இதுல சிலருக்கு இது பிடிச்சிருக்கலாம் சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். பிகாஸ் இது ஷோ பண்ணும் உங்களுடைய நம்பர் ஆஃப் மெம்பர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனா ஷோ பண்ணும். அதே மாதிரி சேனல் மெம்பர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஜாயின் காட்டாது. ஜஸ்ட் சி பெர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சேனல்ல மெம்பர்ஷிப்ல இல்லாதவங்க நார்மலா வியூவரா இருக்கிறவங்க ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷனா காட்டி கீழே தேங்க்ஸ் சொல்ற மாதிரி அந்த மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ்ல உங்களுடைய சேனலை கிளிக் பண்ணி வரும்போது அதுலயே பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பட்டன் வச்சு அதுல மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி உங்களுக்கு அதுலயே ஒரு தனி பேஜா இந்த ஒரு ஆப்ஷன் வரும். நான் மெம்பர்ஸ்க்கு எப்படி காட்டும்னா ஜாயின் காட்டும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா தேங்க்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த தேங்க்ஸ் சொல்றது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சி பெர்க்ஸ் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ்க்கு ஷோ பண்றது எப்படி அப்படின்னு கிளியரா கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க ஜாயின் பண்ணாத மெம்பரா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லுவோம். இல்லைன்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் அதுல இருக்கு அப்படிங்கிறத காட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது எக்ஸ்ட்ராவா மெம்பர்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் இது நிறைய பேர் இவ்வளவுதான் இருக்காங்களா இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்போ இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா ஹோப் நிறைய இருக்கும். நிறைய நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் பிஃபோரா எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஸ்கிரீன்ல பாக்கீங்க. ஸோ இது பிஃபோரா ஷோ பண்ண அந்த ஒரு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது போக எக்ஸ்ட்ராவா இப்போ ரீசெண்டா வரக்கூடியது உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி வரப்போகுது. என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பார்க்கலாம். லைக் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோல கொடுக்குற மாதிரியே எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஹை கிளிக் த்ரூ ரேட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங்கர் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இது டவுன் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி காட்டும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மோர் வியூஸ் ஃப்ரம் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் இது பிலோவா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லோவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டிடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த எல்லா விஷயங்களுமே குறித்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வியூ மோர் கொடுத்து ஓவர் வியூவில் போகும்போது அனலிட்டிக்ஸில் உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மேஜரான வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அது எல்லாத்துக்கும் கீழே அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து எக்ஸ்ட்ராவா இந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது டவுன்ல போதா அப்ல போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே. ஸோ கைஸ் இந்த மாதிரி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்டேட் நான் ஸ்கிரீன்ல பிரசென்ட் பண்ணேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இன்னொரு அப்டேட் இருக்குது. இந்த காப்பிரைட் ப்ரிவென்ட்கான அப்டேட் அதை நான் டீட்டெயிலாகவே சொல்றேன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கைட்லைன்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம். அதே சமயம் அந்த கைட்லைன்ஸ் வைக்கிறது குறிப்பிட்டு யூடியூப்னுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும். அதுக்கு அகைன்ஸ்டாக போயிடக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. அதே சமயம் மெம்பர்ஷிப் ஆப்ஷனில் பப்ளிக்காக ஷோ பண்ணுறது சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெம்பர்ஷிப் ஆப்ஷன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் லைக் பிஃபோரோட ஆஃப்டர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு
நினைக்கிறேன். ஸோ கைஸ் அதுக்கு அடுத்ததான் நம்ம நாளாக பார்க்க நினைச்ச லாஸ்ட்டான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காப்பிரைட்டில் அந்த ப்ரிவென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே லான்ச் ஆயிருக்கு. குறிப்பிட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்த விஷயங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவைலபிள் ஆயிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த காப்பிரைட் ப்ரிவென்ட் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸுமே எப்படி இருக்குது, அது என்னென்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தையில் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். இந்த அப்டேட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படிங்கிற எல்லா உங்களுடைய தாட்ஸையும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறதுமான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், see you. நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.